வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை என்னோடய செல்லக்குட்டியோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மந்த் எங்கள் அக்காவுக்கு 9th மந்த்து. ஸோ அதனால் எங்கள் மாமி அவங்களுக்கு ஜடை தச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வளகாப்பு சீக்கிரமே வரப்போகுது. என்னோடய அக்கா அண்ட் என்னோடய செல்லக்குட்டி 2 பேரும் என்னோடய ரொம்ப ஃபேவரட். நான் போகிறதுக்குள்ளே அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ரெடி ஆகிட்டனால நான் அப்படியே வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. அதுவும் ப்ரெக்னன்சி லாஸ்ட் மந்த் 9 மந்த்துனால இன்னுமே க்ளோவிங்காக க்யூட்டாக இருக்காங்க அவங்க. அப்புறம் என்னோடய மாமாவும் வந்துட்டாங்க பின்னாடி. அவங்களும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்குள்ளே எல்லோரும் வெளியே வாங்க டைம் ஆச்சுன்னு கூப்பிட்டோன்னா எங்கள் அக்கா அப்படியே ரூமை விட்டு பொறுமையாக வெளில வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு திருநூறுலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் குட்டி பாப்பா என்ன பண்ணுவாங்க, யாருன்னா சாமி கும்பிட்டாங்க போய் பக்கத்தில் இருந்திருப்பான். ஏன்னா அவனுமே இப்படி சாமி கும்பிடுவான். அதுக்கான கிளிப்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் என் மாமாவும் அக்காவும் சேர்ந்துக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் காமிச்சிட்டு வந்தாங்க. அப்போது அப்படியே சுற்றி எல்லாம் ரவுண்டாக நாங்கள்லாம் உக்காஞ்சிக்கிட்டு இருந்தோம். இவங்க தான் எல்லோரும் இந்த ஃபங்க்ஷனை வேடிக்கை பார்க்க வந்தவங்க. எங்கள் அம்மா, என் பெரியம்மா, எங்கள் மாமி, அக்கா, என்னோடய தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க. எல்லாம் வேடிக்கை பார்த்துருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வழக்கம் போல் எங்கள் அக்காவை வளைச்சி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்னோடய செல்லக்குட்டி கூடவும் குட்டி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சாமி கும்பிட்டோன்னே எல்லோரும் எங்கள் அக்காவுக்கு சாப்பாடை ஸ்பீடாக ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஊட்டினது எப்படி இருந்துச்சுன்னா, பானிபூரி பையா நம்மளை சாப்பிட விடாமல் திருப்பி மேலே பானிபூரி வச்சுக்கிட்டே இருப்பான் பார்த்தீங்களா, அதே மாதிரி இவங்க ஊட்டிக்கிட்டே இருந்தாங்க எல்லோரும். அவங்களும் பாவம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. திரும்பி பார்த்தா எங்கள் செல்லக்குட்டி போய் சாமி ரூமில் நின்றுட்டு இருந்தான். அவனை போய் என்னடா சாமி கும்பிடுறான்னா பாருங்க, அவன் எவ்வளோ க்யூட்டாக சாமி கும்பிடுவான். அவன் சாமி கும்பிடுன்னு சொன்னாலே அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எங்கள் மாமி பாப்பாவுக்கு திரும்பி வச்சு ஊதியெல்லாம் விட்டாங்க. திரும்பி பார்த்தா எங்கள் மாமா எங்கள் அக்காவுக்கு வச்சுருந்த அந்த அப்பளத்தட்டில் அவங்களுக்கு ஊட்டுற மாதிரி போயிட்டு அவங்க எடுத்து சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா எல்லோரும் ஊற்றிட்டு இருந்தாங்க. என் அக்காவும் அப்படி பொறுமையாக க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு சந்தனம் வைக்கிறது, வளையல் போடுறதுலாம் ரொம்ப பெருசாக பண்ணலை. ஜஸ்ட் சிம்பிளாக எங்கள் மாமி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஜடை தைச்சாங்க, அவ்வளோதான். இன்னும் சந்தனம் வைக்கிறது, பொட்டு வைக்கிறதுலாம் இருந்துச்சுன்னா எல்லோரும் சேர்ந்து எங்கள் அக்கா ஒரு வழி பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த பக்கம் தடவி இந்த பக்கம் கொஞ்சம் விழுவோம், அந்த பக்கம் கொஞ்சம் விழுவோம். எனக்கு அதெல்லாம் இல்லாதனால எங்கள் அக்கா தப்பிச்சிட்டாங்க. கீழே திரும்பி பார்த்தா என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்களேன்ற மாதிரி பாவமாக க்யூட்டாக உட்காந்துட்டு இருந்தான் என் செல்லக்குட்டி. அப்புறம் என் மாமா எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு சாப்பிட்ற ஈவெண்ட்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் ஃபோட்டோ செஷன் வந்துருச்சு. எல்லோரும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படியே க்யூட்டாக கப்புள் ஃபோட்டோலாம் ஹார்ட்லாம் வச்சு எடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ நாங்கள் அப்போ எடுக்கும்போது. அப்படியே நானும் அவங்க 2 பேரும் சேர்த்த மாதிரியே சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் பின்னாடி நின்று. அப்புறம் அவங்க எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் நானும் என் அக்காவும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம்னு பிளான் பண்ணோம். நான் குடுக்குன்னு போய் சாரீ கட்டிட்டு சில சாங்ஸ்க்கெலாம் ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்படியே இந்த நாள் சூப்பராக போச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. டூ சப்ஸ்கிரைப்.